எங்கள் வீட்டிலேருந்து 2 வீடு தள்ளி ஒரு வீடுங்க. அவங்க வீட்டில் வந்து 3 ஆம்பளை பிள்ளைங்க. பொண்ணு கிடையாது. அதில் வந்து பெரிய அண்ணன் வந்து அவங்க ரிலேட்டிவ் பொண்ணை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவங்க வீட்டில் பெரிய தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்தில் வந்து நிறையா இப்போவும் இருக்குது, நிறைய சீத்தாப்பழம் காய்க்கும் இல்லைங்களா, அந்த மரம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருந்ததுனால அடிக்கடி இந்த ஆற்று மணலை கொண்டு வந்து கொட்டி வச்சுருப்பாங்க வாசலில். நாங்களாம் போய் எங்கள் தெருவில் இருக்கிற நாங்கள் குட்டி பசங்களாம் போய் அப்போல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம். நாங்களாம் குட்டி பசங்களாம் போய் என்ன பண்ணுவோம், அந்த ஆற்று மணலை தோண்டி அதில் வந்து வீடு கட்டுவோம் இல்லைங்களா, நம்ம அந்த மாதிரி விளையாடுவோம். அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் போகும்போது விளையாடிட்டு கூட்டி வச்சுட்டு போகணும், ரொம்ப ரோட்டு வரைக்கும் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதெல்லாம் விளையாடுவோம். அதுக்கப்புறம் அவங்க சீத்தாப்பழம் வந்து நிறையா கொடுப்பாங்க, சாப்பிட்றதுக்கும் கொடுப்பாங்க, வீட்டுக்கு எடுத்துன்னு போய் அம்மா கிட்ட கூடன்னு எங்கள்கிட்டலாம் கொடுத்து அனுப்புவாங்க. நாங்கள் எடுத்துன்னு போய் கொடுப்போம். ரொம்ப நல்லா பழக்கம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது அந்த காலத்தில் கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, கிரைண்டரில் வந்து மாவு அரைச்சின்னு போவாங்க எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் அவங்க கிரைண்டர் வாங்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப நல்ல பழக்கங்க. அந்த அண்ணன் வந்து அவங்க ரிலேட்டிவ் பொண்ணை லவ் பண்ணார். ரொம்ப டீப்பாக லவ் பண்ணாங்க. லெட்டர்லாம் போட்டுப்பாங்க இல்லைங்களா, அந்த காலத்தில் லெட்டர்லாம் போட்டுக்கிட்டு அவங்க பழகினாங்க. அப்போ வந்து சரி இது வீட்டுக்கு தெரிஞ்சு 2 வீட்டுக்குமே சொந்தக்கார பொண்ணு தானே, நல்ல பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி வச்சு அந்த அக்கா வந்து புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தாலும் அந்த அக்கா ரொம்ப நல்லா எங்களோடலாம் பழக ஆரம்பித்தாங்க. ரொம்ப நல்லா பழகினாங்க. அவங்க வீட்டில் வந்து அப்போல்லாம் நம்ம புளி வாங்குவோம் இல்லைங்களா, புளி வாங்கி நம்ம டேமரண்ட் இருக்குல்ல, அதை வாங்கி நம்ம சீடு எடுத்து அதை பேக் பண்ணி வைப்போம் இல்லைங்களா, ஒரு வருஷத்துக்கானது. அந்த மாதிரி அவங்க வீட்டில் எக்கச்சக்கமாக கிலோ கணக்கில் புளியை வாங்கி அவங்க கூட மாமியார் கூட உட்காந்து, புது பொண்ணாக இருந்தால் கூட அவங்க மாமியார் கூட உட்காந்து அந்த புளியோட சீடெல்லாம் எடுத்து அழகாக பேக் பண்ணி பானை உள்ள அப்போ அமுக்கி அழகாக பேக் பண்ணி எடுத்து வைப்பாங்க. அவங்க வீட்டில் 2 வீடு இருந்ததுனால ஒரு வீட்டில் வந்து இவங்கள வந்து கல்யாணம் ஆன புது பொண்ணு மாப்பிள்ளையை வந்து குடுத்தனம் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து அவங்க அதில் இருந்தாங்க, ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்னாச்சுன்னா 2வது பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணாங்க. 2வது பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணும்போது இவங்களும் கூட இருந்து எல்லாத்துக்கும் கூட இருந்து கல்யாணத்தை நல்லா நடத்தி வச்சாங்க. நடத்தி வச்சதுக்கப்புறம் 2வது பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணின்னு வந்த உடனே கன்சீவ் ஆகிடுச்சு. இவங்க இன்னும் கன்சீவ் ஆகலை. அதனால் வந்து இன்னும் 2-3 இயர்ஸ் ஆகிடுச்சு, இன்னும் நீ கன்சீவ் ஆகலை. இவ்வளோ வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வாங்க, சூப்பராக செய்வாங்க. நம்மளாம் வந்து இப்போது ஹஸ்பண்டை வந்து மாமான்னு கூப்பிடுவோம், அப்படி கூப்பிடுவோம் இல்லைங்களா, அவங்க வந்து மச்சான் மச்சான்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த காது ஓரம் வந்து நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக சூப்பராக இருப்பாங்க. ஃபேஸ்லாம் ஷைனிங்காக அழகாக இருக்குங்க. காது ஓரம் வந்து அந்த காலத்து நடிகைங்க மாதிரி ஒரு முடி சுருட்டி விட்டுருப்பாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த அக்கா. அவங்க வந்து நம்ம வந்து மாமான்னு கூப்பிடுவோம் இல்லைங்களா ஹஸ்பண்டை, அவங்க வந்து மச்சான் மச்சான்னு கூப்பிடுவாங்க. மச்சான் 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 மச்சான்னு சிரித்து 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 தான் பேசுவாங்க. ரொம்ப அழகாக பழகுவாங்க நம்மளோடலாம். ரொம்ப சூப்பராக பழகுவாங்க. நாங்களாம் வந்து அவங்களோட விளையாடுவோம். எங்களுக்கெல்லாம் ஜடை இந்த நம்ம டிசைனாக ஹேர் ஸ்டைல் போடுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் சைக்கிள் ஓட்டுவோம் பாருங்கள். அதுக்கு வந்து நானும் வரண்டி உங்களுக்கு சைக்கிள் ஓட்டி பார்க்குறேன்டின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அப்படிலாம் ரொம்ப நல்லா கேஷுவலாக இருப்பாங்க. அப்புறம் இந்த காத்தாடி மாதிரி நம்ம சுற்றுவோமே, அது நம்ம கூட சேர்ந்து சுற்றுவாங்க. அது அவங்க கல்யாணம் ஆனவங்க மாதிரியே நடந்துக்க மாட்டாங்க. அந்த சின்ன பொண்ணு மாதிரியே கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களாம் எப்படி விளையாடுவாங்க, அந்த விளையாட்டுத்தனமாகவே இருப்பாங்க. ரொம்ப நல்லா இதுங்க, இன்னசென்ட் மாதிரி. அவங்க ரொம்ப இன்னசென்ட் மாதிரி இல்லை, இன்னசென்ட் தான். ஆனால் அவங்க வந்து மாமியார் என்ன பண்ணாங்க, அவங்க கூட சேர்ந்து வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வாங்க. அப்போல்லாம் நம்ம புளி வாங்குவோம் இல்லைங்களா, புளி வாங்கி டேமரண்டு அதுலேருந்து சீடு எடுத்து பேக் பண்ணுவோம்ல, 1 இயர்க்கானது வீட்டில் வைப்போம்ல, அந்த மாதிரி அவங்க மாமியார் கூட சேர்ந்து புது பொண்ணாக இருக்கும்போதே அவ்வளோ புளியை உக்காந்து மெனக்கிட்டு முதுகு வலிக்க கிலோ கணக்கில் வாங்குவாங்க அவங்க வீட்டில். அதுக்கெல்லாம் சீடு எடுத்து பேக் பண்ணி பானையில் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் சூப்பராக செஞ்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அவ்வளோ ஒத்துமை, அவ்வளோ பாசம், 2 பேரும் மாற்றி மாற்றி அவ்வளோ அருமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து 2வது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டதுனால 2வது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி அவங்க உடனே கன்சீவ் ஆகிட்டாங்க. இவங்க இன்னும் பெரியவங்க இன்னும் கன்சீவ் ஆகலை இந்த அக்கா. ஸோ அதனால் வந்து அவங்க மாமியார் கொஞ்ச நாள் ஆரம்பித்த உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்து நீ வந்து குழந்தையே பெற்று கொடுக்கல, நீ வந்து வேஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க. எப்படிங்க குழந்தை பார்க்கலான்னா வேஸ்ட் ஆகிடுவாங்க, அது வந்து அது நேச்சர் இல்லைங்களா, அது வந்து ஜென்ஸுக்கும் இருக்கலாம் குறை, லேடிஸுக்கும் இருக்கலாம். அந்த காலத்துலேருந்தே லேடிஸ் மேலே பழி போட்டு பழகிட்டாங்க, மறைச்சி. ஏன்னா யாருக்கும் எதுவும் தெரியாது, இன்னசென்ட்டாக லேடிஸ் மேலே பழி போட்டு அதுக்கு பேர்லாம் வச்சு மலடி கிலடின்னு பேர்லாம் வச்சு பழகிட்டாங்க. நம்ம ஊரில் நிறைய விஷயங்கள் அது மாதிரி லேடிஸ் மேலே பழி போட்டு பழகிட்டாங்க. விடோ, இவங்கள ஒதுக்கி வைங்க, இந்த மாதிரி எதிரில் வரக்கூடாது, என்னென்ன செஞ்சு. அதாவதுங்க நம்ம ஊர் சம்பிரதாயங்கள்லாம் வந்து நல்ல விஷயங்கள், ஆனால் அதுக்கு இன்னொரு மறுபக்கம் இருக்குங்க, பயங்கரமான மறுபக்கமும் அதுக்கு
அவங்களுக்கு இருக்குது. உடன்கட்டை ஏறுதல் இருந்தது. அதுக்கப்புறம் விடோனா எதிரில் வரக்கூடாது, அவங்கள ஒதுக்கி வைக்கணும், அவங்க வந்து பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, அதெல்லாம் சேர்ந்து 4 பேர் உடைக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம் இல்லைங்களா? ஃபாலோ பண்ணலாம் சம்பிரதாயங்களாக நல்ல சூப்பராக பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். ரொம்ப அழகான சம்பிரதாயம் தான் நம்மளோட சம்பிரதாயங்கள். அதே டைமில் அதுக்கு மறுபக்கம் இருக்குது பாருங்கள், பயங்கரமான மறுபக்கம். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி வந்து நல்ல இந்தியன் கல்ச்சர் வந்து ரொம்ப அருமையான கல்ச்சர் தான். இவங்க வந்து என்ன பண்ணாங்க, நீ உனக்கு வந்து குழந்த இல்லை, உனக்கு வந்து குழந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டு கடைசியில் அவங்க பிள்ளைகிட்டே வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ, வேறு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்த உடனே அவருக்கு அது பிடிக்கல. அவள் தான் எனக்கு, அவர் ரொம்ப நல்ல டைப்பு, அம்மாக்கிட்டேயே வந்து சண்டை போட்டு அவள் தான் எனக்கு புள்ள, நான் அவளுக்கு புள்ள, எங்களுக்கு புள்ள இல்லாட்டி பரவாயில்ல, நான் அவளுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போட்டு ஒரு நாள் வந்து அவங்க வீட்டில் வாசல்லங்க எல்லோரும் போய் வேடிக்கை பார்க்குறோம். அவங்க வீட்டு வாசலில் புளி, உப்பு, மிளகாய் எல்லாத்தையும் உடச்சி பானைலாம் வச்சுருந்தாங்க, பெரிய பெரிய பானைங்க அடுக்கி. எல்லாத்தையும் அந்த அண்ணன் உடச்சி வாசலில் கொட்டிட்டு ஒய்ஃபை கூப்பிட்டுக்கிட்டு 2 தெருவு தள்ளி போய் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து அங்கே வந்து வாடகைக்கு போயிட்டாங்க. இவங்க வீட்டில் வந்து இவங்க அப்பா அம்மா கிட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது. ஸோ பேச்சுவார்த்தையே இல்லாமல் அங்கே போய் வாடகைக்கு போய் அங்கேயும் அவங்க ஒய்ஃப் கூடயே தான் இப்போவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் கூடயே தான், இன்னும் குழந்தலாம் இல்லை, ஆனால் பாசமாக அவ்வளோ அருமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் குழந்தையே இல்லாட்டா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும், இல்லாட்டி தத்தெடுத்து இப்போ இஷ்டப்பட்டா அந்த மாதிரி வளர்க்கலாம், அந்த மாதிரி இருக்கலாமே தவிர அதுக்காக 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம் இல்லைங்களா? ஸோ இது வந்து லவ் அண்ட் அரேஞ்ச்டு மேரேஜ். அதே டைமில் வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லைன்னு சொல்லி லேடிஸை வந்து அந்த மாதிரி லேடிஸ் மேலே மட்டும் தப்பு இல்லை, தப்பு இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. அந்த அண்ணனே இதை சொன்னார், என் மேலே கூட தப்பு இருக்கலாம், எனக்கு கூட குறை இருக்கலாம் இல்லையா, எப்படி நீங்கள் அவங்க மேலே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாக்கிட்டே சண்டை போட்டார். இப்படியும் சூப்பரான ஹஸ்பண்டு ஆண்கள்லாம் இருக்காங்க. ஆண்களில் எல்லோரும் கெட்டவங்களும் கிடையாது, லேடிஸ்லேயும் கெட்டவங்க கிடையாது, எல்லாத்துலேயுமே நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்க. ஸோ நிஷா ஸ்டோரின்னு சொல்லி போடுறேங்க. அதில் நீங்கள் போய் இந்த மாதிரி உண்மை கதைகள்லாம் நிறைய லவ் ஸ்டோரி, இந்த மாதிரி உண்மை கதைகள்லாம் நிறைய போடுறேன். எங்களுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறதுனால நிறையா கதைகள் இருக்குது, அதை நிறைய போட்டுட்டு வரேன். நீங்கள் பாருங்கள், கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வேறு ஒரு ஸ்டோரியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.